கும்பராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு டாரோ கார்ட் மூலயமா நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த மாதம் உங்களை தேடி யார் வரப்போகிறா, யார் அந்த நபர் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கும்பராசி. ஸோ கும்பராசி ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வேல்யூ என்ன, உங்களுடைய டிட்டர்மினேஷன் என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய வர்த் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு தெரிய போகுது. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். ரிஸ்கியான விஷயங்கள் கூட எடுக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ண வேண்டாம், ஃபைட் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துறது நல்லது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்மளுடைய இந்த சாரா ஹீலிங் சேனலில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பான பலன்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த பலன்களை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னவே வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அண்ட் இந்த பலனில் வரக்கூடிய கைடன்ஸ் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன விதமான சக்ஸஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் இந்த ரீடிங், அதாவது டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோடு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்மளுடைய இந்த டாரோ ரீடிங் பார்த்து நிறையா பலன்கள், ஜென்ரல் ரீடிங்லேயே நிறைய பலன்கள் வந்து அடைஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு நபர் வரப்போகிறாங்க. அது எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு அப்படி யார் வரப்போகிறா அதை பற்றியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில். ஸோ இப்போ இந்த ரீடிங் இது ஜென்ரலான ரீடிங். இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத விஷயங்களை அடுத்தவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இல்லை இந்த மாதிரி டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கான மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுடைய சாரா டாரோ அனதர் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம உங்கள் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷனும் அண்ட் அந்த நபர் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கும்பராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு டாரோ கார்ட் மூலயமா நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த மாதம் உங்களை தேடி யார் வரப்போகிறா, யார் அந்த நபர் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். கும்பராசி. ஸோ கும்பராசி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும், பெரிய இடத்துல இருந்து வாய்ப்புகள் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடியாக இருங்க. ஒரு பெரிய கம்பெனி, பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய ஃபேமிலி, மேபி நீங்கள் கல்யாணத்துக்காக வந்து வெயிட் பண்ணுறீங்க, வரன்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வாய்ப்புகள் வரலாம். ஸோ பெரிய இடத்துலேருந்து வந்து ஆஃபர் வரும். அதே மாதிரி வேலை தொழில் சார்ந்த இடத்துல பெரிய ஆஃபர் வரும் இல்லையா, அது வந்து சின்ன லெவல் ஆஃப் ஆஃபராக இருக்கும், ஒரு சின்ன பொசிஷன்லேருந்து வரும். ஆனால் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுடைய கரியர் லைஃப்பை பெருசாக கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறிடும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல காரியங்களுக்கான இன்விடேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு செலிப்ரேஷன், அதுக்கான இன்விடேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது.
உங்கள பொறுத்தவரைக்கும் ஓகே இன்விடேஷன் தானே ஜஸ்ட் நம்மள இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா, அங்க நீங்க வந்து உங்களுடைய பிரசன்ஸ குடுக்கும்போது, ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்த குடுக்கக்கூடியதா வந்து மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படியாப்பட்ட இன்வைட் வந்தாலும், அதுல வந்து நீங்க கலந்துக்கிறது நல்லது. ஆஃபர் வந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கும்ப ராசி. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய வேல்யூ என்ன, உங்களுடைய டிட்டர்மினேஷன் என்ன, உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களுடைய வொர்த் என்ன அப்படின்றது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு தெரிய போகுது. ஸோ உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம். அப்போது அதை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, உங்களுக்கு ஒரு இன்வைட் வருதுன்னா, உடனே உங்கள் கூட ஒரு 4 பேர், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போகிறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படி போனீங்கன்னா அப்புறம் உங்களோட வாய்ப்பு தட்டி பறிக்கப்படும், உங்களோட வாய்ப்பு வேறு யாருக்காவது போகலாம். அதனால் நீங்கள் தனியாக இந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகளுக்கு முக்கியமான இன்வைட்டுக்கெலாம் நீங்கள் தனியாக போகிறது தான் நல்லது. ஸோ தனியாக இருக்கிறது தான் வந்து நல்லது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கும். அண்டு சில காரியங்களை தனியாக இருந்து மேற்கொள்ளுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றது இருக்குது. அண்ட் யாருக்கிட்டையும் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னும் இருக்குது. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் தனியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது அவங்க பண்ணுற பிரச்சனை உங்கள் தலைமையில் வந்து விடுஞ்சிடும். அதனால் நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிற விதமாக கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணலாம். ஒரு புதிய முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு புதிய இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, பொதுவாக அது சுத்தமாக எனக்கு வந்து முன் அனுபவம் இல்லாத ஒரு விஷயம், ஆனால் அதை எனக்கு பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது, நான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன், மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். புதிய ரிஸ்கியான விஷயங்கள் கூட எடுக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தான், யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ண வேண்டாம், ஃபைட் பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்ல வாய்ப்புகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதெல்லாம் அதற்கு ஒரு தடையாக இருக்காது அப்படின்றதுனால தான். சரிங்களா? ஸோ கும்பராசி, இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் யார் அந்த நபர் வரப்போகிறாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த நபர் ஒரு பெண் நபர். அவங்க வந்து ஒரு 40+ ஏஜ் உள்ளவங்களா இருக்கலாம், இல்லை 30+ ஏஜ் உள்ளவங்களா இருக்கலாம். அந்த பெண் நபர் உங்களை வந்து உங்களோட வாழ்க்கையை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியவங்களா இருக்க போகிறாங்க. உங்களுக்கு நிறைய சஜஷன், ஐடியாஸ், ஒரு கிளாரிட்டியான ஐடியாஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறவங்களா இருப்பாங்க. மாரல் சப்போர்ட் கொடுக்குறவங்களா இருக்க போகிறாங்க. ஸோ அந்த நபர் வர்றதுனால உங்களோட வாழ்க்கை இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலை போக போகுது. அண்ட் அது ஒரு பெண் நபராக இருப்பாங்க அப்படின்றது தான் உங்களோட ரீடிங்கில் வருது. என்ன நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க, டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் யார் வரப்போகிறா, அவங்களால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்க போகுது அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைவாக உங்கள் மனசு இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறதுனால கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களோட வேண்டுதலும் நிறைவேறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவுகளோடு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.